தேர்தல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருமுனை போட்டியாகவே கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருமுனை போட்டியாகவே இருந்தது. இப்பொழுது வந்து மும்முனை போட்டியாக இருக்கிறது. அதை நீங்கள் வந்து சாதகமாக நினைக்கிறீங்களா இல்லை சவாலாக நினைக்கிறீங்களா? மும்முனை போட்டி என்று நீங்கள் தான் சொல்லுகின்றீர்கள். தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி தேர்தலை பொறுத்தவரையில் எனக்கு போட்டியாக நான் யாரையும் கருதவில்லை. ஆகவே இங்கு ஒரு முனை போட்டி நிலவுவதாக நான் கருதுகிறேன். ஏபிபியின் தமிழ் வணக்கம். இந்தியாவின் 18வது மக்களவையை தேர்வு செய்ய தேர்தல் அறிவிக்கப்பட்டு தேர்தல் களம் மிகவும் சூடுபிடிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில் இருமுனை போட்டியாகவே இருந்தது. ஆனால் தற்பொழுது மும்முனை போட்டியாக தேர்தல் களம் காண்கிறது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதியை பொறுத்தவரை இது 14ஆம் தேர்தலை சந்திக்க இருக்கிறது. தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக வழக்கறிஞர் மணி அவர்கள் அறிவிக்கப்பட்டிருக்கிறார்கள். அவர் மக்களை எந்த மாதிரியான வாக்குறுதிகளை முன்னிறுத்தி மக்களை சந்திக்க போகிறார் என அவரிடமே கேட்டு பெறலாம். சார் வணக்கம். சார் நீங்கள் தருமபுரி நாடாளுமன்ற தொகுதி வேட்பாளராக வந்து நீங்கள் திமுக வேட்பாளராக அறிவிக்கப்பட்டிருக்கீர்கள். நீங்கள் வந்து மக்களை தேர்தல் களத்தில் எந்த மாதிரியான வாக்குறுதிகளை முன்னிறுத்தி வாக்கு கேட்க போகிறீங்க சார்? எங்களுடைய கழக தலைவரும் தமிழ்நாடு முதல்வருமான அன்புக்குரிய தளபதியார் அவர்கள் கடந்த 3 ஆண்டு காலமாக மக்கள் நலனில் அக்கறை கொண்டு பல்வேறு நலத்திட்டங்களை மக்களுக்கு அறிவித்து செயல்படுத்தி கொண்டு இருக்கிறார்கள். அவருடைய திட்டங்களை மட்டுமே நாங்கள் மக்களிடத்தில் தெளிவாக எடுத்து கூறினால் எங்களுடைய வெற்றி அமோக வெற்றியாக இருக்கும் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். இப்போ தேர்தல் களத்தில் வந்து பார்த்திங்கன்னா இருமுனை போட்டியாகவே கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா இருமுனை போட்டியாகவே இருந்தது. இப்பொழுது வந்து மும்முனை போட்டியாக இருக்கிறது. அதை நீங்கள் வந்து சாதகமாக நினைக்கிறீங்களா இல்லை சவாலாக நினைக்கிறீங்களா? மும்முனை போட்டி என்று நீங்கள் தான் சொல்லுகின்றீர்கள். தருமபுரி நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரை தொகுதி தேர்தலை பொறுத்தவரையில் எனக்கு போட்டியாக நான் யாரையும் கருதவில்லை. ஆகவே இங்கு ஒரு முனை போட்டி நிலவுவதாக நான் கருதுகிறேன். இப்போது வந்து தருமபுரி மாவட்டத்துக்கு என்ன தேவை என்பது உங்களுக்கு நன்றாக தெரியும். எந்த மாதிரியான 5 வாக்குறுதிகளை வந்து முன்னிறுத்தி நீங்கள் வந்து மக்களை வந்து அணுகி நீங்கள் உங்களுடைய வாக்குகளை வந்து சேகரிக்க போகிறீங்க? அதற்கு உதாரணமாக சொல்ல வேண்டும் என்றால், ஒரு பெற்றோருக்கு தான் தெரியும் தன் பிள்ளையுடைய கஷ்டங்கள் என்னவென்று. அதற்கு ஏற்றாற்போல் தான் அவர்கள் அந்த திட்டங்களை செயல்படுத்தி குழந்தைகள் நலனில் அக்கறை கொண்டு செயல்படுவார்கள். அதுபோல் நானும் இந்த மண்ணை சார்ந்தவன், இந்த ஊரை சார்ந்தவன். நான் பிறந்து வளர்ந்தது அத்தனையும் இந்த ஊரில் தான், என்னுடைய சொந்த ஊர். ஆகையால் என்னுடைய தொகுதியில் உள்ள மக்களுக்கு என்ன பிரச்சனை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள அதற்கு ஏற்றாற்போல் என்னுடைய பணிகள் இருக்கும். இந்த பகுதியில் மிகவும் வறட்சியான தருமபுரி மாவட்டம் தமிழகத்திலே மிகவும் வறட்சியான மாவட்டம். இந்த மாவட்டத்தில் உள்ள மக்கள் எல்லாம் தற்பொழுது பணிகளுக்காக படித்து முடித்த பட்டதாரிகள் கூட வேறு அண்டை மாநிலத்துக்கு சென்று பணிபுரிகின்ற ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில்தான் தருமபுரியில் தொழிற்பூங்கா சிப்காட் கொண்டு வரப்பட்டது. அதன் பின்பு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக 10 ஆண்டு ஆட்சி காலத்தில் அந்த திட்டம் கிடப்பிலே போடப்பட்டுள்ளது. மீண்டும் இப்போது எங்கள் கழகத் தலைவர் ஆட்சியை அரியணையில் அமர்ந்த பிறகுதான் அதற்குண்டான பணிகள் எல்லாம் துரிதப்படுத்தப்பட்டு அந்த தொழிற்பேட்டைக்கு உண்டான சுற்றுச்சுவர் கட்டி முடிக்கப்பட்டுள்ளது. அதுக்குண்டான தொழில் துவங்குவதன் ஆயத்த பணிகள் அனைத்து முடிக்கவிடப்பட்டுள்ளது. அதற்கான சாலைகளெல்லாம் புதிதாக சாலைகள் அமைத்து அதற்குண்டான வேலைகளை துரிதப்படுத்தியிருக்கிற எங்களுடைய கழகத் தலைவர். அதனால் அந்த உடனடியாக தொழிற்பூங்கா அமைவதற்குண்டான முயற்சிகளை நான் எடுத்து இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முன்னுரிமை கொடுத்து அந்த பணியை நான் செயல்படுத்துவேன். அதுதான் என்னுடைய தலையாய முதற்கடமையாகும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கடந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில்தான் இன்றைய முதல்வராக இருக்கின்ற எங்களுடைய கழகத் தலைவர் அன்றைக்கு துணை முதல்வராக இருந்த பொழுதுதான் 1928 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் ஒகேனக்கல் கூட்டு குடிநீர் திட்டம் என்ற ஒரு திட்டத்தினை கொண்டு வந்து முதல் கட்டமாக செயல்படுத்தினார்கள். அதன் பின்பு வந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் அந்த திட்டங்கள் கிடப்பில் போடப்பட்டன. பின்பு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் எங்கள் தலைவர் வந்து முதலமைச்சர் பொறுப்பை ஏற்ற பின்பு மீண்டும் இப்பொழுது 2ஆம் கட்ட பணிக்காக 7800 கோடி அளவிற்கு நிதியினை ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள். அதற்குண்டான ஆயத்த பணிகள் இப்பொழுது நடைபெற்று கொண்டிருக்கிறது. அதேபோல் நான் பாராளுமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பட்ட பின்னர் எங்கள் மாவட்டம் வறட்சியான மாவட்டம், விவசாயத்திற்காக பார்த்தீர்கள் வானம் பார்த்த பூமியாக இருக்கின்ற நீர்ப்பாசன வசதிகள் மிகவும் குறைவாக உள்ள ஒரு மாவட்டம். மழைக்காலங்களில் ஒகேனக்கல் ஆற்றில் உபரி நீர் சென்று கடலில் கலக்கின்றது. அந்த கடலில் கலக்கின்ற நீரினை ராட்சத குழாய்கள் மூலம் பாசன வசதிக்கு ஏரிகளுக்கு நிரப்பி அதன் மூலம் பாசன வசதி பெறும் வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக நான் போராடி விவசாயிகளின் காவலனாக, நண்பனாக, தோழனாக பணியாற்றுவேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன்.
நாடாளுமன்ற உறுப்பினராக வெற்றி பெற்று வந்த பிறகு தருமபுரி தொகுதிக்கு எந்த மாதிரியான முக்கிய பணிகளை செய்ய இருக்கிறீங்க? எங்களுடைய தருமபுரி நாடாளுமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பதனை தெரிந்து அதற்கு ஏற்றாற்போல் என்னுடைய பணிகள் தொடரும். அதேபோல் கடந்த காலத்தில் அவசர கதியில் தேர்தல் நேரத்தில் இந்த பிஜேபி அரசினால் கொண்டு வரப்பட்ட மொரப்பூர் ரயில் திட்டம், அதேபோல் எங்கள் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் காலத்தில் கொண்டு வந்து செயல்படுத்தப்பட்ட இராணுவ தளவாட மையம் இப்பொழுது பெண்டிங்கில் இருக்கிறது. அந்த திட்டத்தினை விரைந்து முடிப்பதற்கு பாடுபடுவேன். அது மட்டுமல்லாமல் தினந்தோறும் விபத்தில்லாத நாளே இல்லை என்ற ஒரு சூழ்நிலையில் இருக்கின்ற தொப்பூர் 4 வழி சாலையை அதுக்குண்டான திட்டத்தினை விரைந்து முடித்து செயல்படுவதற்கு நான் உறுதுணையாக இருந்து பாடுபடுவேன். பல்வேறு தகவல்களை நம்மிடம் பகிர்ந்து கொண்டார். ஏபிபி செய்திகளுக்காக தருமபுரியிலிருந்து உமா மகேஸ்வரி.